ஹோம் மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம 2 கம்ஃபர்ட் பாட்டிலை வச்சு சூப்பரான ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரீயூஸ் ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் தொடர்ந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். நீங்களும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை வாட்ச் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணோன்னா கிவ்அவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்ஃபர்ட் பாட்டிலுக்கு மேலே உள்ள கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கட்டரை வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கவரை. அதுக்கப்புறமா நான் அந்த கம்ஃபர்ட் பாட்டிலை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரீயூஸ் ஐடியா வந்து 2 கம்ஃபர்ட் பாட்டிலை வச்சு நான் செஞ்சுருக்கேன். கம்ஃபர்ட் பாட்டிலுக்கு பதிலாக லைசால் பாட்டில், ஹார்பிக் பாட்டில், அப்புறமா சர்ஃபெக்சல் பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் அந்த லிக்விட் பாட்டில் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி கட் பண்ணுன்றதை உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சின்ன சைஸ் கம்ஃபர்ட் பாட்டில் தான். ஒரு பக்கம் மட்டும் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கட்டரை வச்சு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட்டரை வச்சு கட் பண்ணும்போது சமமாக வராமல் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் குறைவாக வரக்கூடாது. அதிகமாக வந்துச்சுன்னா சிசரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறது மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோன்னா போதும். இப்போ நான் இந்த மார்க் பண்ணி கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரியே இன்னொரு கம்ஃபர்ட் பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ரீயூஸ் ஐடியாஸ் நிறைய பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான திங்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அதை சிசரை வச்சு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கம்ஃபர்ட் பாட்டிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கம்ஃபர்ட் பாட்டிலில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பெரிய சைஸில் ஹோல் வந்து போட போகிறோம். அந்த ஹோல் போட்ட அதே பாட்டிலில் வந்து பேக் சைடில் 2 சின்ன ஹோல் வந்து போட்டுக்க போகிறோம். அந்த பெரிய ஹோல் போடுறதுக்கு வந்து ஃபெவிகாலோட மூடி வந்து எடுத்திருக்கேன். அதை வச்சு ரவுண்டு வந்து போட்டுட்டு நான் இப்போ எந்த இடத்துல ரவுண்ட் போடுறேனோ அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த ரவுண்டை கட் பண்ணுறதுக்குமே கட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போது இதே பாட்டிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல் வந்து கீழே வந்து போட்டுக்கணும். இன்னொரு பாட்டிலை வந்து இதில் அட்டாச் பண்ணுறதுக்காக தான் அந்த ஹோல் வந்து நம்ம போடுறோம். ஸோ அந்த ஹோலையுமே நான் மார்க் பண்ணி வச்சுட்டு போட்டுக்க போகிறேன். இந்த சின்ன ஹோல் போடுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் ஊசி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டரை வச்சு போடும்போது கொஞ்சம் கவனமாக ஹோல் வந்து போட்டுக்கோங்க. ஏதாவது கம்பி இருந்துச்சு அப்படின்னா நெருப்பில் காட்டி கூட சீக்கிரமாகவே ஓட்டை போட்டுடலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ஹோல் போடுற வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த பாக்ஸையும் இந்த பாட்டிலையும் அந்த பாட்டிலையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் நூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் கலர் பாட்டிலில் அந்த நூலை வந்து 2 பக்கமும் நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நூலை இன்னொரு பக்கமும், ஒரு நூலை வந்து அந்த பாட்டிலோட அடுத்த பக்கமும் வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நல்லா டைட்டாக வந்து ஒரு 4-5 முடிச்சு போல் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த பாட்டில் வந்து இந்த பாட்டிலோட அட்டாச் ஆயிருச்சு. டைட்டாக நாட் போட்டு விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த நம்ம செஞ்சுருக்கிற இந்த 2 பாட்டில் வச்சு நம்ம செஞ்சுருக்கிறத வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னா, பென்னு, பென்சில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணும்போது சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். சமையல் கட்டில் வந்து சின்ன ஸ்பூனு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, கம்ஃபர்ட் பாட்டிலில் அந்த பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் உள்ள ஃப்ளவரை வந்து நீங்கள் சென்டரில் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ப்ளூ கலர் பேப்பரையே வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி செலோ டேப் இருந்துச்சுனாலும் அதை வந்து கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் பார்டர் மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே டெக்கரேஷன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் வந்து அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். திங்ஸ் எதுவுமே இல்லைனா கூட இந்த கம்ஃபர்ட் பாட்டிலோட அந்த கவரை வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே டெக்கரேஷன் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஹேங் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.